உசுரே போனாலும் ஜிம்மை விட்டுறாதீங்கடா. அப்படி இன்னைக்கான ஜிம்மை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஒரு 4 மணிக்கு எழுந்துச்சு ஒரு 300 கிலோமீட்டர் டிராவல் இருந்தது. ஸோ 4 மணிக்கு எழுந்திரிச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எக்கு ப்ளஸ் ஓட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி பேக் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் அவுட் சைட்லேயே சாப்பிட வேண்டியதானு கேட்கலாம். ஒரு ப்ராப்பரான டயட்டை மெயின்டைன் பண்ணணும், அதனால தான் இது எல்லாம் விடிகாலையில் 4 மணி. அப்படியே கொஞ்சம் நேரம் புலம்பிட்டு ட்ரெயினுக்கு கிளம்பிட்டேன் சீக்கிரமா. ஒருத்தன் கூட இல்லை காய்ஸ், விடிகளை இது 5 மணி, ஜங்ஷனுக்கு 6 மணிக்கு இருக்கணும். ஸோ அதனால தான் ரேப்பிடோ புக் பண்ண தலைவனோ 2 நிமிஷத்தில் வந்துட்டாரு. ஸோ ஜங்ஷனுக்கு என்ன ஒரு 5:40க்கு விட்டாரு. ஸோ நான் ட்ரெயின் ஏறிட்டு கிளம்பிட்டேன். ட்ரெயின்லேயே நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன், சாப்பிட்ட மாதிரி நினச்சிக்கோங்க. ஒரு 11 o'clock தாவங்கரை ரீச் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆயாச்சு. அங்கே போயிட்டு ரிப்போர்ட் ஒர்க்லாம் முடிச்சுட்டு டாக்டரை மீட் பண்ணிட்டு ரிட்டன் ஒரு 1 o'clock பஸ் பிடிக்கலான்னு சொல்லிட்டு ஆட்டோ பிடிச்சி அங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன். பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பஸ் ஏறினவன் தான் கைஸ். டயர்ட் காரணத்தினால தூங்கிட்டேன். ஆக்சுவலாக என்ன பிளான்னா பஸ்ஸில் வரும்போது எடிட் பண்ணலான்னு ஒரு பிளான். ஆனால் நம்ம பிளான் பண்ண மாதிரி என்னைக்கு நடந்திருக்கு. அப்படியே புலம்பிட்டு நம்ம ரூமுக்கு ரீச் ஆகிட்டு கூட ஜிம்மை ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு ஒரு முடிவில் இருக்கேன். நீங்கள் எப்போனாலும் தடுக்க முடியாது. வழி வேணா பாய்ஸ் கேர்ள்ஸ். ரூமுக்கு வந்து ஓட்ஸ் ப்ளஸ் சிக்கனை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு ப்ரீ ஒர்க் அவுட்டாக ஓட்ஸ் எடுத்துகிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். இன்றைக்கி நான் மதியம் வர லஞ்சே சாப்பிடல. ஸோ அதனால் ரொம்ப டயர்டாக இருந்தேன். ஆனால் நீங்கள் நமக்கு ஃபேவரட் ஒர்க் அவுட் ஷோல்டர் ஒர்க் அவுட் வேறு. ஸோ என்னால் ஸ்கிப் பண்ண முடியல. ஸோ அதனால் என்னோட பெஸ்ட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு 3 வேரியேஷன் அப் டு ஃபெயிலியர் வரைக்கும் பண்ணி முடிச்சுட்டு கார்டியோ ஒரு 10 minutes பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கான ஒர்க் அவுட்டை முடிச்சிட்டேன். பட் நான் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ நாளைக்கும் ஷோல்டர் ஒர்க் அவுட் தான் பண்ணணும், ப்ளஸ் பேக் ஒர்க் அவுட் பண்ணலாம்னு ஒரு பிளானில் இருக்கேன். அப்புறம் நம்மள இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க, மறக்காம ஒரு ஃபாலோ பண்ணிக்கோடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அண்ட் வலிமையாக இருங்க. நன்றி.